ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் விஜய் பார்வதி பற்றி ஒன்று சொல்கிறாரு. நம்மளுக்கே ஷாக் ஆகுது. இன்னும் அது கமருதீன் காலையில் அவ்வளோ பேச்சு பேசிட்டு இப்போ வந்துட்டு விஜய் பார்வதி பிடிக்குமா? அச்சோ, இன்னும் என்னென்னாலும் நடக்க போது தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்னது தான், விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு லவ் வந்துருச்சு. இந்த 3-4 நாள் சண்டை வந்துட்டு அதை வந்து பிரிக்குமா கேட்டிங்கன்னா அது டவுட் தான். 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் மனசை விட்டு பேசுனாங்களா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அப்படிமா தோணுது. பட் கமருதீன் மேலே எனக்கு இன்னுமே வந்து நம்பிக்கை இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு விக்ரம்கிட்டையும் வினோத்கிட்டையும் சொல்கிறது நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு உண்மையாக சொல்கிறாரோ போய் ஒன்றுமே புரிய மாட்டேதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது. என்ன நினச்சி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப சோகமாக இருக்கார். அவரோட தப்பு உணர்ந்த மாதிரி இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி இப்போவும் கூட எனக்கு வந்து பார்வதி ரொம்ப பிடிக்கும், பார்வதிக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பிரச்சனைனா 2 பேருக்குமே வந்து கோவம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்டுறோம். அதனால தான் எங்களுக்கு செட் ஆக மாட்டுது. மற்றபடி எனக்கும் அவளை பிடிக்கும், அவளுக்கும் என்னை பிடிக்குன்றாரு. விக்ரம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டார். கமருதீன் நான் சொல்கிறத கேளுங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லாமே அவ்வளோதான். கமருதீன் உங்கள் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. இல்லை இனிமே நீங்கள் வந்து இனிமேல் அவங்க கூட பேசாதீங்க, அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்றார். இதுக்கு மேலே ரிசால்வ் ஆகவே ஆகாது, உங்கள் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்றார். அவர் அப்படியே பார்க்குறேன், ஏங்க இது சபரி பிரச்சனை மாதிரி கூட இல்லையேங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் கமருதீன் விக்ரம் சொல்ல, கமருதீன் திரும்பவும் கம்பாரிசன்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்வதியை வந்து பேசுகிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான், அவங்களுக்கும் உங்களுக்கும் முடிஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாதுன்றார். தயவு செஞ்சு இனிமேல் சேர்ந்துடாதீங்கன்ற மாதிரி பேசுகிறார். நீங்கள் சேர்ந்து திரும்ப சண்டை போட்டு திரும்ப எங்கள் தலை தான் உருளும். ஏன்னா இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் இப்போ யாரோட தலைலாம் உருள போகுதுன்னு தெரியலன்னு பயப்படுறாரு. ஏன்னா காக்கா ஆகி போச்சுன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கமருதீன் சொன்னான்னு சொல்லிட்டு திவ்யாக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி சுற்றி இருக்கிற வினோத், அமித், அதுக்கப்புறம் சாண்ட்ரா எல்லாரையும் போட்டு கலாச்சி விட்டார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சபரிக்கும் விஜய் பார்வதிக்கும் அந்த தலை டாஸ்கில் நடந்த சம்பவங்களுக்கு குறும்படம் போட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி கலாச்சி விட்டார். இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இதுவே எப்படி வீக்கெண்ட் எபிசோடில் போகும்னு தெரியல. அதனால தான் வினோத் அப்போ சொல்லியிருப்பார், கமருதீன் நம்ம விஜய் சேதுபதி எது சொன்னாலும் சரி வாயை மூடிட்டு இருக்கணும், ஏதாவது டிஃபெண்ட் பண்ண அப்புறம் அது உனக்கே ஆப்போசிட்டாக மாறிடும், பார்த்து நடந்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன நடக்க போது தெரியல. ஆனால் இப்போ வந்துட்டு கமருதீன் இந்த நேரத்தில் வந்துட்டு விஜய் பார்வதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் பார்வதிக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்றாரு. இது நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலையே. ரைட்டு, சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.